எந்த அளவுக்கு நாம் தன்னுடைய வெளிரங்கத்தை அலங்கரிக்கின்றோமோ சீராக்கின்றோமோ அதைவிட உள்ரங்கத்தை நாம் சீராக்க இன்னும் அலங்கரிக்க கட்டாயப்பட்டிருக்கின்றோம். இது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்த ஒரு துஆவை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு உள்ளத்தை நாம் சரி செய்வது கட்டாயம் என்பதை பற்றி. அந்த துஆவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இறைவா, நீ என்னுடைய உள்ரங்கத்தை வெளிரங்கத்தை விட மிக அழகானதாக ஆக்கிவிடுவாயாக, மேலும் என்னுடைய வெளிரங்கத்தை மிக சிறப்பானதாக ஆக்கிவிடுவாயாக. நாம் இன்று தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள், நம்ம செய்யக்கூடிய உழைப்புகள் எல்லாம் இருக்குது. வெளி தோற்றத்தில் நாம் நல்லவர்களாக தென்படணும், நல்லவர்களாக இருக்கணும், நல்ல அவர்களை செய்யக்கூடியவர்களாக, நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதைத்தான் நாம் நாடுகின்றோமே தவிர உளவார உள்ளத்தாலும் நாம் அல்லாஹ் அல்லாதவைகளை வெளியேற்ற வேண்டும், அல்லாஹ்வின் நேசம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கமாக இருக்க வேண்டும், அந்த உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற ஒரு தேட்டத்திலே நாம் இருப்பதில்லை. இந்த நிலையில் நாம் அல்லாஹ்வின் நேசத்தையும் நெருக்கத்தையும் அடைவதும் இல்லை. எனவே இதில் நாம் கட்டாயப்பட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அல்லாஹ்வின் நேசர்கள், மேலும் அல்லாஹ்வின் நினைவிலே லைத்திருப்பவர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்களை நாம் நெருங்க வேண்டும், அவர்களுடன் தொடர்பை வைத்துக்கொண்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை நாம் ஒருவரை கைப்பிடித்து ஒருவருடன் தன்னுடைய கைகளை கொடுத்து தன்னை சீர்படுத்தி கொள்ள மாட்டோமோ, தன்னை திருத்தி கொள்ள மாட்டோமோ, அதுவரை நம்மிடத்தில் வேண்டிய திருத்தங்கள் வந்துவிடாது. அதற்காக நாம் நல்லவர்களுடைய தொடர்புகளை, இறை நேசர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக கட்டாயமானதாகும். வெளிரங்கத்திலே நாம் பலவிதமான அமல்களை செய்து கொண்டிருக்கலாம், விவாதங்களை செய்து கொண்டிருக்கலாம். இதை வைத்து நாம் ஒரு பெருமிதமும் கொள்ளலாம், இந்த அமல்கள்லாம் செய்கிறோமே, இதுதான் போதுமானதாக இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரிய வேணும், நாம் பலவிதமான ஹராம்களையும் தான் செய்கிறோம், பலவிதமான தடுக்கப்பட்டவைகளையும் தான் செய்கிறோம், வெறுக்கப்பட்டவைகளையும் செய்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் பொறாமைங்கிறது கூடாது, அது நன்மைகளை எரித்து விடக்கூடியது, கரித்து விடக்கூடியது என்பதா. ஆனால் நம்மளுடைய உள்ளங்களில் பொறாமை என்பது நிரம்பியிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் பிறருக்கு எந்த விதமான இன்னலும் இடரும் நோவினையும் தரக்கூடாது, அது ஹராம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய வார்த்தைகளால் செயல்களால் பலருக்கும் இடர்களை நோவிகளை செய்து கொண்டே இருக்கு. இதுபோல் நமக்கு நன்றாகவே தெரியும் இதுவையெல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கின்றது, வெறுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கின்றது. ஆனால் அதை நாம் பல நேரத்தில் பொடுபோக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லாயசில்லா சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான ரக்காத்துகள் தொழுகிறதுனால நீங்கள் பெரிய ஆபிதுகளாகிவிட மாட்டீங்க, பெரிய வணக்க வழிபாடுகாரர்களாக ஆகிவிட மாட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் வாரவாதங்களை விட்டு விட மாட்டீங்க. எப்போ நீங்கள் ஹராம்களை விடுவீங்களோ, நான் சொன்னாங்க, அத்தக்கும் ஆபதன் நாஸ், மக்களே மிக இபாத் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனால் இது போன்ற தீய குணங்களையும் தீய பழக்கங்களையும் தீய பண்புகளையும் விடாத நிலையில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நாம் எடுத்து சொல்லக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எப்போ ஹராம்களை விடுறதுக்கும் கேட்டு தீய குணங்களை தீய பண்புகளை விடுறதுக்கு தயார் இல்லையோ, எதுக்காக மக்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை விட்டவர்களாகவும் அதில் கவனமற்றவர்களாகவும் இருந்து நாம் நினைக்கிறோம் பெரிய ஆலிமாயிட்டோம், நம்மகிட்ட இருக்குது தாருல் தேவருடைய சனது இருக்குது, மதாயிட்டு சார்பருடைய சனது இருக்குது, ஷாஹி முராதாபாதுடைய சனது இருக்குது, இந்த மாசாரி சனது இருக்குது, நான் ஒரு பெரிய ஆளுனா அப்படி இப்படின்ட்டு நம்மள்கிட்ட ஒரு விதமான ஒரு இருமாப்பு வந்துடுது, ஒரு பெரிய தற்பெருமை வந்துடுது, கர்வம் வந்துடுது. இந்த சனதுகளெல்லாம் வச்சு இருக்கிறதுனால நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட மாட்டோம். ஏன்னு கேட்டால், என்ன காரியங்களை நமக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லப்பட்டுச்சோ, என்ன எந்த விதமான அவமானங்கள் நம்மள்கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சோ, அந்த விஷயங்கள் போல நம்மள்கிட்ட இருக்கவே இருக்குது.
ஆலிமாகிவிட்டதுனால நாம் அல்லாஹ் அறிந்தவர்களாக ஆகிவிட்டோம், நெருங்கிவிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆலிமாகிறதுனால அல்லாஹ் அறிந்தவர்களாக நெருங்கியவர்களாக ஆகணும், நேசர்களாக ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை. அல்லா தாலா கியாமத் நாளன்று இந்த ஆலிம்கள்கிட்டையும் அல்லா தாலா கண்டிப்பாக கேள்வி கேட்பான். அல்லா தாலா என்ன சொன்னான், எப்போ நீங்கள் அல்லாவுடைய நினைவு அல்லாவுடைய தியானத்தை விட்டு முகத்தை திருப்பி கொண்டீங்களோ அப்போது உங்களுடைய அதுக்கு 2 தண்டனை. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கடியில் மிக சிரமத்தில் ஆக்கி விடுவேன். 2வது, கியாமத் நாளில் எழுப்பும்போது உங்களை குருடர்களாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போது வாழ்க்கையை நெருக்கடியாக்குறதுங்கிறது விளங்கிருச்சு. ஆனால் கியாமத் நாள் அன்னைக்கு குருடர்களாக எழுப்பி எப்போ அல்லாஹ்விடத்தில் சமூகம் புரியப்படுமோ அப்போது இவங்களும் கேட்பாங்களாம் அல்லாட்ட. எல்லா கட்டங்களையும் கடந்து கடைசியாக அல்லாட்ட முன்னாடி போய் நிற்கும் போது இவங்களும் கேட்பாங்களாம், இறைவா ரட்சகா, ஏன் என்ன குருடனாக எழுப்பேனே, உலகத்துல எங்கள்ல பார்வை இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேனே, இப்போ ஏன் என்ன இப்படியா எழுப்பியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்களாம். அப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவானா, உன்னிடத்தில் என்னுடைய வசனங்கள், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய அறிவுரைகள் வந்தபோது நீ அதன்படி செயல்பட்டாயா? நீ உன் முகத்தை திருப்பிக் கொண்டாய், பாரமுகமாக இருந்தாய், அதில் அவகவனமாக இருந்தாய். இன்று நீ உன்னை மறக்கப்படிக்க என்றது, இன்று என்னை அன்று மறந்ததை போல இன்று உன்னை மறக்கப்படிக்க முடியும். அப்போ உலகங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது, இது வேற ஆளுகளுக்காக நான் சொல்லப்படுறதுன்னு இல்லை. என்ன விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்காக நீங்கள் சொன்னீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் மற்றவங்கள்ட்ட வரணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள், அந்த பண்புகள், அந்த பண்பாடுகள், குணங்கள், குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட வரணுங்கிறதுக்காகவும் நீங்கள் நினச்சிங்களா? உங்கள்கிட்ட திக்கருடைய கைவியத்தை உண்டாக்குனீங்களா? உங்களுடைய உள்ள தூய்மைகளை உண்டாக்குனீங்களா? அல்லா தேவைகளை உள்ளத்திலிருந்து வெளியேற்றினீங்களா? நீங்கள் செய்யலையே. உங்கள்கிட்ட என்னுடைய ஆயத்து இருந்துச்சு, உங்கள்கிட்ட தான் குரானும் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, தஃசீர் இருந்துச்சு. கதாலிக்க அத்தற்கு ஆயாத்துன் அஃபரசீதா கதாலிக்கு முத்துசா போன்ற என்னுடைய ஆயத்துக்கள்லாம் வந்துச்சு, இருந்துச்சு, எல்லாம் அழிவு இருந்துச்சு. அழிவு இருந்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நாமும் தன்னுடைய சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரியார்களுடைய இணைநேசர்களுடைய இணைய கட்டாயப்பட்டிருக்கோம். அவர்களும் தொடர்பு வைக்க கட்டாயப்பட்டிருக்கோம். எனக்கு தேவை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாயிருவேன் அப்படின்னு நினைஞ்சு கொள்ள வேண்டியதில்லை. அல்லாவுடைய நெருக்கம், அல்லாவுடைய பொருத்தம், அல்லாவுடைய நேசம், அல்லாவுடைய அன்பு, அவனுடைய ஆசை, அவனுடைய தேட்டம் துடிப்பு உள்ளத்தில் வரணும் என்றால் அந்த தேட்டம் துடிப்பு உள்ளவர்களுடன் தான் நாமும் தொடர்பு கொண்டே ஆகணும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு ரஷீத் அஹமது இரவத்துள்ளாரே மாபெரும் கல்விமான், பெரும் அழிமுடைய ஊற்று உள்ளவர்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அழிவுகளை கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் அதற்கு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி அவர்கள் ஒரு ஆலிம் இல்லை, அவங்க படித்து பட்டம் பெற்ற சனது பெற்ற ஒரு மௌலவியும் இல்லை. அவர்களும் தன்னுடைய தொடர்பை வைத்திருந்தார்கள். அவர்களுடன் தன்னுடைய இஸ்ராஹே பாத்தின் உல தூய்மையுடைய சீர்திருத்தத்துடைய ஒரு தொடர்பு வச்சுருந்தாங்க. மக்கள் கேட்டாங்க, அதில் தாங்க இவ்வளோ பெரிய ஆலிமாக இருக்கீங்க, மாபெரும் ஆலிமாக இருக்கீங்க, பெரும் ஞான கடலாக இருக்கீங்க, அப்படி இருக்க நீங்கள் என்ன ஒரு ஆலிம் இல்லாத ஒருத்தவரோட ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கியோட தொடர்பு வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. உண்மையாகவே ஷரியத்துடைய இல்மு இருக்கின்றதே, அதனுடைய சட்டங்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் தரீகத் என்ற இறை பக்கமாக நடக்கக்கூடிய விரையக்கூடிய அந்த இல்மு இருக்குது, அந்த ஞானம் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கிட்ட தான் இருக்குது. அவங்க ஆலிமை தரீகத்தாக இருக்காங்க, நான் ஆலிமை ஷரியத்தாக இருக்கிறேன். ஷரியத்துடைய விஷயங்கள் வேணால் அவங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நானும் அவங்கள்ட்ட சொல்லலாம். தரீகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஒரு பெரிய வழியை காட்டியிருக்கான். அதனால் நான் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னான். இப்படியாக நம்முடைய பல பெரியார்கள், அவனுடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஷேகுமார்கள்லாம் இருக்கிறார்களே, அவர்களை விட பெரிய சிறந்தவர்களோட தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தாங்க. மேலும் தன்னுடைய மாமூலாத்துகளையும் தன்னுடைய அமல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதில் எந்த விதமான குறையும் அவங்க எந்த காலத்திலையும் ஏற்படுத்தவில்லை. இப்போ ஆரம்பத்தில் இன்றைக்கி சொல்லப்பட்டுச்சு, இந்த மஜ்லிஸ்லேயே நம்ம அல்லாவுடைய திக்கரையும் செய்யணும், அதனுடைய பழக்கமும் ஏற்படுத்தணும், அதனுடைய தொடர்பு ஏற்படுத்தணும். ஒரு நாளுக்காக 2 நாளுக்காக இல்லை பல இடங்களில் நம்ம மஷாயினுடைய அந்த ஆண்டு விழா அப்படி நடக்கும், அல்லது திக்கருடைய மஜ்லிஸ் நடக்கும், இத்திமான் நடக்கும். அந்த நேரத்தில் 2 நாளைக்கு கூடுவாங்க, 3 நாளைக்கு கூடுவாங்க, திக்கர் செய்வாங்க, அதை பற்றி பயன் கேட்பாங்க. போன பிறகு எந்த விதமான ஒரு தொடர்பும் திக்கருடைய ஒரு
ஞாபகமும் இருக்கிறது இல்லை, சில்சிலாவும் இருக்கிறது இல்லை. இப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் நாம் அல்லாவுடைய திக்ரோட லைத்தவர்களாக இருக்கணும். அதுக்காக நம்முடைய அல்லாதவைகளை உள்ளத்திலிருந்து வெளியேற்றணும். அல்லாதவைகளை உள்ளத்திலிருந்து வெளியேற்றணும். அல்லாவுடைய நேசம் நம்ம உள்ளத்தில் நிரம்பணும். அல்லாவுடைய நேசமும் அல்லாவுடைய தேட்டமும் உள்ளத்தில் நிரம்பினால்தான் அல்லாதவைகளை வெளியேற்ற முடியும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் இருந்தால் தான் நபி அல்லாதவர்களுடைய நபியுடைய வழிமுறை அல்லாத மற்ற வழிமுறைகள்லாம் நம்மளிடத்துலேருந்து நீங்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஹதீஸ்கள் சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆயத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் அல்லாவுடைய முஹப்பத்தே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மள்ட அமல்களில் ஒரு விருப்பம் வராது, தேட்டமும் வராது, தஹஜ்ஜுதுடைய எத்தியமாக வராது, மாமூலாத்துடைய ஒரு பேடுதல் வராது. அதுக்காக அல்லாவுடைய முஹப்பத்துள்ளார வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நபியுடைய முஹப்பத் உள்ளத்தில் வந்துருச்சு. நம்முடைய சுன்னத்தை எல்லா விதமான வழிமுறைகளை விட மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அல்லாவுடைய முஹப்பத்துள்ளார வர்றதுக்காகவும், அந்த நபியுடைய நேசத்துள்ளது வர்றதுக்காகவும், யாருக்கு அல்லாவுடைய நேசம் இருக்கிறச்சோ அவர்களோட நமக்கு எந்த அளவுக்கு நிஸ்பத் இருக்குமோ, அவர்களோட தொடர்பு இருக்குமோ, அவர்களோட நம்மளை இணைத்து வைப்போமோ, அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட அந்த மாற்றங்களை கொண்டு வருவான். அதனால் நாமும் கண்டிப்பாக பஸ்ஸால் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்க அல்லாஹ் தஆலாவோட தொடர்பு வச்சு தான் இருக்கணும். நாமும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வானாக்களோட தொடர்பு கொண்டு நம்மளையும் சீர்திருத்தி நம்மளுடைய பண்புகளை சீராக்குவோமோ, நம்மளுடைய ஆமால்களை சீராக்குவோமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய மதரசாக்களையும் காப்பாற்றுவான், நம்மளுடைய இல்முகளையும் காப்பாற்றுவான், ஆண்களையும் காப்பாற்றுவான். சொல்கிறாங்க, நமக்கு இப்போ என்ன சோதனைகள் வந்து கொண்டிருக்குதோ மதரசா விஷயமாக, மதரசாக்கள் விஷயமாக, பள்ளிவாசலுக்கு விஷயமாக, இது அவ்வளவும் அந்நியர்கள் செய்கிறாங்க, அக்கிரமங்கள் செய்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம். இது நம்மளுடைய அநியாய அக்கிரமங்கள் தான். காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அல்லாவே கோபப்படுத்தி வச்சுருக்குறோம். அல்லாவுடைய நேசத்தை அடையலை. நம்மகிட்ட அவர்களுடைய பேணுதல் இல்லை, நம்மளுடைய ஹர்ரமாத்துகள் இருக்குது. அப்போ பலவிதமான தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட செயல்கள்லாம் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா காஃபிர்களை நம்ம மீது சாட்டியிருக்கான். இல்லைன்னா அவங்களுக்கு மௌலானா சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க உத்தரப்பிரதேசத்துடைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக, சற்று குறைய 30-35 ஆண்டுகளாக சொல்லலாம், பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க தான் தலைவராக இருக்காங்க. இப்போவும் அவங்க உத்தரப்பிரதேச ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஷாக்களுக்கு போனால் சொல்லுவாங்களா, பிஜேபி கவர்மெண்ட்டையும் திட்டாதீங்க, ஆர்எஸ்எஸ்ஸையும் திட்டாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, இதுக்கு காரணமே நீங்கள் தான், நாங்கள் சிதையாக இல்லை. அல்லாஹ் தஆலா அந்நியர்களை நம்ம மேலே சாட்டிட்டான். அல்லாஹ் நாடாமல் அந்நியவர்கள் நம்ம மேலே எந்த விதமான ஆதிக்கமும் செலுத்த முடியாது. நம்மளை கொண்டு பயந்து கொண்டிருந்தாங்க, நாமளா அப்படின்னு சொன்னால் கண்ணியம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர்கள் உள்ளத்தில் வெறுப்பு இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, நம்மளை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம தான் காரணம். அதனால் நாம் அல்லாதவைகளை உள்ளத்திலிருந்து வெளியேற்றணும். அல்லாஹ் வாழாக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தணும். மேலும் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து செய்யணும். சில நேரத்தில் செஞ்சோம், சில நேரத்தில் விட்டோம் என்பது இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு விசித்திரமான சம்பவத்தை சொன்னாங்க. அது மௌலானா சையத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தினமுமே தன்னுடைய மாமூலாத்துகளை நிறைவாகவே செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட பயணங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அலுவல்களாக இருந்தாலும் சரி, அல்லல்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளையும் அவங்க செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து செய்வாங்க. ஹதீஸில் சொல்லப்பட்டுச்சு, அமல்களிலே மிக சிறந்தது இருக்கின்றதை தொடர்ந்து நிரந்தரமாக செய்வது தான். அது சிறிய அளவுக்கு இருந்தாலும் சரி, சொற்பமான அமல்களாக இருந்தாலும் சரி, பெரிய அமல்களை அவ்வப்போது செய்வது, விட்டு விடுவது, நாடும்போது செய்வது, நாடும்போது விடுவது என்பது இருக்கின்றதே, இது அல்லாஹ்விடத்திலே பிரியமான அமல் அல்ல. சிறந்த அமல்களிலே அல்லாஹ்விடத்திலே பிரியமான அமல் என்னவென்றால், எந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்வோமோ வைன் அல்ல. அப்படி இருக்காத விஷயங்கள் இஸ்லாம் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நிறையவே நாம் கேட்டோம். இந்த சபையில் இன்றும் கேட்டோம். அவர்கள் என்றுமே தன்னுடைய மாமூலாத்தை விட்டதே இல்லை. குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய திக்ரை, அவர்களுடைய செய்யக்கூடிய தஸ்பீஹாத்தை, மாமூலாத்தை விட்டதே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் பயணத்தில் சென்றிருக்கும் பொழுது ஒரு ஊரில் ஒரு தன்னுடைய நேசர் தன்னுடைய அபிமானி அவர்களுடைய வீட்டிலே தங்கினார்கள். அவர் தன்னுடைய வீட்டிலே தங்க சொன்னார். அந்த வீட்டிலே ஹதரத் அவர்கள் தங்கினார்கள். அவருக்காக என்று ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து விட்டார்கள். அந்த அறையில்
ஹதரத் அவர்கள் தங்கினார்கள். இரவு முழுவதும் தங்கினார்கள். அமல்களையும் செய்தார்கள், இபாதத்துகளையும் செய்தார்கள். மறுநாள் எழுந்த பிறகு அவர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு பயணித்து விட்டார்கள், சென்று விட்டார்கள். சென்ற பிறகு அந்த வீட்டுக்காரர் ஒரு காரியத்தை செய்தார். ஹதரத் மகான் அவர்கள் இறைநேசர் அவர்கள் தங்கிய இடம், எனவே அந்த இடத்துல வேறு யாரும் செல்லக்கூடாது என்பதாக அதை பூட்டி வைத்து விட்டார். அதை திறக்கவில்லை, யாரும் செல்லவும் இல்லை, அதில் தங்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. சில நாள் கழித்து அவர் ஒரு பெரிய ஒரு பீரிடத்திலே, ஒரு பெரிய ஷேக்கிடத்திலே, ஒரு மகானிடத்திலே, ஒரு குரு இடத்திலே தொடர்பு கொண்டவராக இருந்தார். அவருடைய அந்த பிரியமான குரு இருக்கின்றாரே, அவருடைய மகான் இருக்கின்றாரே, அவர் வந்தார், வருகை தந்தார். எப்பொழுது அவர் ஒரு வருகை தந்தாரோ அவரை தங்க வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போது இந்த அறை தான் பூட்டப்பட்டிருந்தது, இதில் யாரும் தங்கவில்லை, விருந்தாளிகள் தங்கக்கூடிய அறை போல் இருந்தது. அந்த அறையை திறந்து அந்த அறையிலே தன்னுடைய அந்த பீரை, தன்னுடைய அந்த ஷேக்கை, அந்த மகானை தங்க வைத்து விட்டார்கள். அவரும் இரவு முழுவதும் அங்கே தங்கினார். தங்கின பிறகு காலையிலே அங்கே இருந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் புறப்பட்டு செல்லும் போது கேட்டாராம், இந்த அறை பூட்டி கிடந்தது, இதில் யாராவது தங்கினாங்களா அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா, இல்லை, 2-3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மகான் பெரியார் வந்தாங்க, அவங்க தங்கியிருந்தாங்க, அவங்க தங்கின பிறகு போனாங்க, நம்ம அதுக்கு பிறகு அதை பூட்டி வச்சுட்டோம், பெரிய மகான் நேசர் இறைநேசர் வந்த இடமாச்சு அப்படின்னு பூட்டி வச்சுட்டோம், அதுக்கு பிறகு யாரும் இங்கே தங்கலை அப்படின்னு. அப்போது அந்த பெரியவர் சொன்னாரா, அந்த மகான் சொன்னாரா, அந்த பீர் சொன்னாரா இவர்கிட்ட, நான் அந்த ரூமில் போய் என்னுடைய ஆமால்களை, என்னுடைய மாமூலாத்தை செஞ்சிட்டு இருந்தேன். இரவு முழுவதும் அந்த அறையின் எல்லா சுவர்களிலிருந்தும் கதவுகளிலிருந்தும் அல்லாஹ்வுடைய திக்ரின் ஒளி வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் 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 அப்படி என்ற ஓசையில் வந்து கொண்டே இருந்துச்சு. அவர் அந்த இரவிலே செய்த அமலுடைய ஒரு பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அந்த அறையிலே அல்லாஹ் தாலாவுடைய திக்ரு ஜாரியாகிவிட்டது. அது தொடர்ந்து திக்ரு செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு இரவிலே பயணத்திலே போன போக்கிலே தங்கிய போது அந்த திக்ருடைய அசர் அந்த சுவர்களிலே, கல் மண்ணிலே, அந்த மரம் கட்டைகளிலே இப்படி ஏற்பட்டிருந்தால், ஹதரத் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹதரத் மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கல்வில எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாவுடைய அந்த திக்ரும், அவருடைய தேட்டமும், அவருடைய நினைவும், அவனுடைய தியானமும் ஏற்பட்டிருக்கும். அந்த கல்விலிருந்து வெளியே வந்த திக்ருடைய அசர் தானே அவங்க கல்வில அல்லாவுடைய அந்த தேட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதனால் மிக வேண்டி விரும்பி கொள்ளப்படுவது என்னவென்றால், ஆமால்களை செய்யணும், மாமூலாத்துகளை செய்யணும், அதை பேருதலாக இருக்கணும், செஞ்சே ஆகணும். நினச்சா செஞ்சோம், நினச்சா விட்டோம் அப்படிங்கிறது இல்லை. நினச்சா கொஞ்சம் செஞ்சோம், நினச்சா நிறைய செஞ்சோம் விட்டோம்ங்கிறது இல்லை. அதுக்காக பெரியார்களுடைய தொடர்பு வைக்கணும், அவர்களோட தொடர்பு வச்சு தன்னையும் சீர்திருத்திக் கொள்ளணும். அல்லாஹ் தங்களுக்கும் எங்களுக்கும்